அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார். மீண்டும் தமிழகத்தில் தாண்டவராட்டம் ஆடப்போகும் கனமழை. பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் கன முதல் அதி கனமழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் ஜூலை மாதம் 23ஆம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வடக்கு ஆந்திரா மற்றும் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வடக்கு ஆந்திரா மற்றும் அதனையொட்டிய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகும். இதனால் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்றுடன் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் 24 முதல் 28ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஜூலை மாதம் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் நாளை மறுதினம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை மறுதினமும் கனமழை கொட்டியிருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஜூலை மாதம் 26ஆம் தேதியான அன்றைய நாட்கள் பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி, தேனி, தென்காசி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்தம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் முதல் மிதமழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார், வடா, குமரட பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் நாளை நாட்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.